சந்ததியை திரட்சியாக்கி ஈசாக்கு கொடுத்தார். எப்படி அது? சந்ததி திரட்சின்னா என்ன அர்த்தம்? பெரிய கூட்டமாகி அப்புறம் ஈசாக்க கொடுத்தாரு. எப்படி அது? அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தன்னுடைய வார்த்தைகள்னால அவனை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தைகளால் அவனை நிரப்புகிறார். அநேக இடங்களில் அவனை கொண்டு போய் பேசுகிறார். அவனோடு பேசி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை பண்ணுகிறார். அவனுக்கு இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இப்படி இருப்பேன். இதையெல்லாம் சொன்னார் பாரு. அப்பயே திரட்சி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. புல் உலரும், பூ உதிரும், கர்த்தருடைய வார்த்தையோ நிக்காது. அப்படியா இருக்கு? நிற்கும். அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நிற்கும். உங்களை கூட அழைத்த நோக்கம் என்ன? ஆண்டவர் உங்களை திரட்சி ஆக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை திரட்சி ஆக்கி கொண்டிருக்கிறார். வசனங்களால, வார்த்தைகளால உங்க மேல போட்டு திணித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை என்ன ஆக போகுது? நிறைவேறும். இந்த வார்த்தை கட்டாயமா நிறைவேறும். நிறைவேறும் பொழுது உலகமே அறியும்.